டியூட்டி டன் ஃபார் மை கண்ட்ரி, ப்ரவுட் டு பி an இந்தியன். இது வெறும் மை இல்லடா, நம்மளுடைய உரிமை. ஒரு விரல் புரட்சி இன்னும் அழிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் டார்க்கா போடுவோம். கூட்டத்துலலாம் எவன் போய் எலெக்ஷன்ல நின்று ஓட்டு போட்டுக்கிட்டு கையிலேயே மை இருக்கு. ஏண்டா தொடப்பக்கட்ட, இது டாஸ்மாகல கூட்டமா இருந்ததுன்னு கியூல நின்று பீர் வாங்க தெரியுதுல, ஓட்டு போட்டு நிக்கல. ஏண்டா உங்களை மாதிரி ஆளுதான் ஒரு நாள் லீவ் விடுறானுங்க. இதுங்கெல்லாம் நாட்டை காப்பாத்த போதுங்களாம். நல்லா இருக்கு, நம்மளும் போட்டு பார்ப்போம். ஸ்டேட்டஸ் போடுவோம். சேம் ஓட், ரெண்டு பேரும் சேம் காஸ்டிங் ஓட் வித் மை ஃப்ரெண்ட். இது வெறும் மை இல்லடா, நம்மளுடைய கடமை. போடு மாமா, ஓட்ட போடு மாமா. யார் நீங்களா? சோட்டா பீம் கட்சிக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கோம். யாரு இந்த சின்ன பசங்களாம் தொண்டர்களா? தொண்டர்கள்லாம் கிடையாது. தொண்டர்களை கூப்பிட்டா கோழி பிரியாணி கோட்டரும் கேட்கறாங்கன்னு பசங்களை லட்டு கொடுத்து உஷார் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம். யாரு நீ தலைவன்? நான் தலைவன் கிடையாது. தலைவன் எப்பவுமே நிக்க மாட்டான், மக்களுக்கு கால் கடியிலேயே தான் கிடப்பான். கொஞ்சம் கீழே பாருங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்களேன் ப்ளீஸ். கொஞ்சோண்டு சோறு இருந்தா போடுங்களாமா. டேய், எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், நாங்க ஓட்டு கேட்டு போற இடத்துல நீ பிச்சை கேட்டு வராதன்னு. போடா. எங்க கட்சிக்கு மட்டும் ஓட்டு போட்டு பாருங்க. மக்களை தெய்வமா மதிக்கிற ஒரே கட்சி சோட்டா பீம் கட்சி. என் தலைவனோட செயலை மட்டும் பாருங்க. தலைவன் இப்போ வித்தெல்லாம் காமிப்பான், கற்பூரத்தை வாயில தூக்கி போடுவான் பாருங்க. ஃப்ளையிங் கேஸ் கொடு தலைவா. காலு காலு காலு. இங்க சோட்டா பீம் கட்சிக்கு மட்டும் ஓட்டு போட்டீங்கன்னா மக்களுக்கு அத்தனை நல்லதும் என் தலைவன் செய்வான். தலைவா, அத லிஸ்ட சொல்லு. தண்ணிக்கு வரியே கிடையாது, ஏன்னா தண்ணியே கிடையாது. கரண்ட்டுக்கு பில்லு கட்டவே தேவையில்ல, ஏன்னா நாங்க ஃபியூஸ புடுங்கிடுவோம். பக்கத்து ஏரியாலாம் ஒரு குப்பையா இருக்கு, உங்க ஏரியாவும் ஒரு குப்பையா இருக்கு. எங்க சோட்டா பீம் கட்சியை ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்க ஏரியால குப்பையே இருக்காது. ஏன்னா இந்த ஏரியாவே இருக்காது, கூறு போட்டு வித்துடுவோம். சாரி தலைவர், உண்மையை சொல்லிட்டேன். தலைவரே, டேய் சொல்லுங்க. சரி போதும். எங்க சோட்டா பீம் கட்சிக்கு மறக்காம உங்க வாக்களிங்க. தலைவரே, அடுத்த வீட்டுக்கு போவோம், உருண்டுட்டே போங்க. அவ்வளவு பணி தலைவருக்கு. போ தலைவரே, போ, மல்லாக்கப்படுத்திட்டு போ. ப்ரோ 2000 என்ஜாய் பண்ணுங்க. சோட்டா பீம் கட்சிக்கு ஓட்ட ஓட்ட. ஐயா, கடைசியா ஓட்டு போட்டப்போ உங்களை பார்த்தது, அதுக்கப்புறம் ஆளே பார்க்க முடியல. என்ன அப்படி பாக்குறீங்க? ஐயா, கால்லாம் கழுவி விட்டீங்களா? எனக்கு மறந்துட்டீங்களா? ஐயா, நல்லதெல்லாம் பண்ணுவேன் நீங்க ஏரியாக்கு. உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஐயா ஐயா ஐயா, தண்ணி ஐயா, தண்ணி தண்ணி குப்பை. ஒரு வாட்டுக்கு 2000 ரூபாய் அங்க தருதுல, அங்க தருதுல. அப்பாடி, ஃபர்ஸ்ட் ஓட்ட போட்டாச்சு. ஐயோ, 2 கட்சிக்காரனுங்க நிக்கிறானுங்களே, சமாளிப்போம். அண்ணே வாங்கினே. வணக்கம் தம்பி, என்கிட்ட டோரிமான் சின்னது ஓட்டு போட்டேன்னா அவர்கிட்ட போய் மோட்டு போட்டு சின்னது ஓட்டு போட்டேன்னு சொல்லிருக்காம, யாருக்கு தான் ஓட்டு போட்ட நீ? சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். உங்களுக்கு தான் போட்டேன். உங்களுக்கு தான். இந்த ஏரியா நல்லா இருக்கிறதுக்கே நீங்க தான் காரணம். நீங்க தான் காரணம். என்றென்றும் முதலமைச்சர் அண்ணன் நீங்க தான். ஓட்டு யாருக்கு போட்டீங்க? அண்ணே, உங்களுக்கு தான் போட்டேன். உங்களுக்கு தான். சின்ன வரட்டுமா?
இதுக்கு அவன் 2 பேருக்கும் ஓட்டு போடலன்னு மூஞ்சில காரி துப்பி இருந்தா கூட கொஞ்சம் மனசு ஆறுதலா இருந்திருக்கும்ல. ஏய் ஏய் எங்க போற? ஓட்டு போட போறோம்ப்பா. பாரு, நம்ம குடும்பத்து கட்சியான சோட்டா பீமுக்கு தான் ஓட்டு போடுறேன். பா அது ஏன் ஓட்டுப்பா, நீங்க சொல்லிலாம் போட முடியாது. தம்பி, நம்ம குடும்பத்துல எல்லாரும் சோட்டா பீம் தான் ஓட்டு போடுவாங்க. ஏன் நம்ம ராஜேஷ் நேற்று வரைக்கும் ரோட்ல குடிச்சு வந்துருக்கான் அந்த பையன், இன்னைக்கு எம்எல்ஏவாய் எலெக்ஷன் நிக்கிறான். நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட பிடிப்பான், 1 லட்சம் ரூபாய் லம்பா அடிப்பான், அவன் லைஃப் செட்டில். அந்த மாதிரி கௌரவமா அவனை போடன்னு சொல்ல, அந்த கட்சி ஓட்டு போடலாம்ல. அப்பா, ஓட்டுரிமைன்றது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. அதை எந்த பரதேசியும் கேள்வி கேட்க முடியாது, அந்த பரதேசி பெத்த அப்பனா இருந்தாலும் சரி. அம்மாடி அகலியா, நைட்டுக்கு உன் பிள்ளைக்கு சோத்த வைக்காத, விஷத்தை வை. அப்ப நான் போடுறேன்ப்பா, கல்ல விட்டும் சேர்த்து போடுறேன். சோறு மட்டும் தான் போடுறீங்க, அதை மட்டும் போட்டுருங்கப்பா. அந்த பாவத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். ஆமா, நம்ம தொகுதியில வேட்பாளர் யார் நிக்கிறாரு? தெரியாது யாரு கேக்குறான் பாரு. என்ன ஐஏஎஸ் கொஸ்டின் கேட்ட மாதிரி யோசிக்கிறானுங்க. டேய், அப்போ யார் நிக்கிறாங்கன்னே தெரியாதாடா உங்களுக்குலாம்? சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுற நாய்ங்களா நீங்க? ஒன்னே ஒன்று சொல்றேன், கட்சியோட சின்னத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடாது, கட்சிக்காரங்களுடைய எண்ணத்தை பார்த்து ஓட்டு போடணும். புரியுதா? நல்லா இருந்ததா? ஒரு வாட்டி சொல்லு, எனக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். கட்சியோட சின்னத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடாது, கட்சிக்காரங்களுடைய எண்ணத்தை. ஓ, சோட்டா பீமை தவிர வேற எதனா கட்சிக்கு ஓட்டு போட்டோன்னு வச்சுக்க, அப்ப நானே உன்னை வெட்டுவேன். சரிப்பா, ஆகட்டும். ஏய், அந்த பணம் மொத்தமும் மக்கள் கிட்ட போய் சேரணும். மேலிடத்துல இருந்து வந்தது. ஓட்டுக்கு 3000டா, கற்பூராட்சி சத்தியம் வாங்கு, அப்பதான் ஓட்ட போடுவானுங்க. எமோஷனல் ஃபூல்ஸ். என்ன பாக்குறீங்க? உங்களை ஏமாத்ததுக்காக தான் பணம் அமைச்சிட்டு இருக்கேன். நீங்க தான் பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்யற கூட்டம் ஆச்சடா. ஆமா, பணம் கொடுத்தேன், தகுதி இல்லாததுனால பணம் கொடுத்து ஜெயிக்கணும்னு நினைக்கிற என்னை விட, தகுதி இல்லைன்னு தெரிஞ்சும் பணம் கொடுத்தான்றதுக்காக ஜெயிக்க வைக்கிற நீங்க ரொம்ப கேவலமானவங்க. ஆமா, எதை பாத்துறா என்னெல்லாம் நம்பி ஓட்டு போட்டீங்க? இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி பண்ணன. டேய், அங்க என்ன பள்ளமும் குழியுமா இருக்கு, ரோட போடுங்க. இந்த ஏரியால என்ன தண்ணி வரலையாமா? டேய் டேய் டேய், கரண்ட் கம்பம் அறுந்து வந்துருக்கு, அதை பார்க்க விடா அப்படின்ட்டு இருக்கீங்க. இதை பார்த்தா இது எலெக்ஷனுக்கு அப்புறம் அவ்வளவுதான் நாங்க. ஆமா, உங்க வீட்டுல ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. ஏன்னா அவங்கெல்லாம் புரியவே புரியாதா நாங்க என்ன பண்ணாலும்? கரெக்டா எலெக்ஷன் டைம்ல மத கலவரம், ஜாதி சண்டை, பிரச்சனை. யாருனால? அந்த மதத்தை சேர்ந்தவனாலேயோ இல்ல அந்த ஜாதியை சேர்ந்தவனாலேயோ? எங்களால ஓட்டு கிடைக்கும்ல. ஒரு மதத்தை எமோஷனலா தாக்கும் போது ஒரு கலவரம் வெடிக்கும் பாரு, அதுல ஓட்டு வாங்கணும். இத புரியாம ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு ரத்த கலவரம் ஆக்கிட்டு நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன். பாவமா இருக்குடா அவங்க எல்லாம் பார்த்தா. என்ன மாதிரி அரசியல்வாதிகளை ஜெயிக்க வைக்கிற உங்களை மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமாய் தான் போகும். அதனால சிந்தித்து வாக்களிப்பீங்க.